Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 9 ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 9.1, 9.2, 9.3 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.1ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டைஸை வந்து ரோல் பண்ணுறாங்க. அப்படி ரோல் பண்ணுறப்ப கிரேட்டர் தென் 4ங்கிற நம்பர் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சாம்பிள் ஸ்பேஸை வந்து நம்ம கேபிட்டல் எஸ்ன்னுட்டு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஒரு டைஸில் வந்து என்னென்ன ரிசல்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுத்து தான் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு டைஸை வந்து ரோல் பண்ணோம்னா அதில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3, 4, 5, 6 இந்த 6 ரிசல்ட்டுமே வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால S is equal to 1, 2, 3, 4, 5, 6ன்னுட்டு இந்த ஒரு கியூபிக்கல் டைஸில் வந்து 6 நம்பர்ஸ் 6 ஃபேஸஸ்க்கு 6 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 நம்பர்ஸையுமே வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதான் வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ வந்து இதில் என்ஆஃப்எஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ஆஃப்எஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ஸுங்கிற சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கிறனால என்ஆஃப்எஸ் வந்து எனக்கு 6. இப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரேட்டர் தென் 4 வர்றதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதை ஏன்னுட்டு எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க கண்டிஷனை ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கிரேட்டர் தென் 4 வரணும். இந்த இதில் கிரேட்டர் தென் 4ங்கிறப்ப 4ஓட பெருசு. 4ஓட பெருசுன்னா எனக்கு 2 நம்பர் தான் 5, 6. அதை வந்து ஏங்கிறதோட செட்டாக எழுதிட்டேன். இப்போ என்ஆஃப்ஏ வந்து என்ன கண்டுபிடிக்கணும். என்ஆஃப்ஏங்கிறப்ப ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு மொத்தம் 2 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா என்ஆஃப்ஏ வந்து எனக்கு 2. இப்போ இந்த கிரேட்டர் தென் 4 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னுட்டு கண்டுபிடிக்கணும். அதை வந்து பி ஆஃப் ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணுறேன். பி ஆஃப் ஏன்னா என்னென்னா ப்ராபபிலிட்டியை தான் பின்னுட்டு எழுதுவோம். ஆனால் அந்த ஏங்கிற இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, என்ஆஃப்ஏவையும் என்ஆஃப்எஸ்ஸையும் டிவைட் பண்ண, அதாவது கொடுத்துருக்கிற இதோட ஈவெண்ட்டோட அவுட்கம்மையும் சாம்பிள் ஸ்பேஸையும் டிவைட் பண்ண. அப்படின்னா எனக்கு என்ஆஃப்ஏ வந்து எனக்கு 2 டிவைட் பை என்ஆஃப்எஸ் வந்து எனக்கு 6. அப்படின்னா இது 2 1s ஆர், இது 2 3s ஆர். அப்படின்னா எனக்கு பி ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 டிவைட் பை 3. இதான் எனக்கு ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 9.2. அடுத்தது எக்ஸாம்பிள் 9.2ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் மொத்தம் 42 ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது என்ஆஃப்எஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் வந்து எனக்கு 42ன்னுட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ காரில் வர்றவங்கள நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 வீலரில் வர்றவங்கள வந்து நான் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சைக்கிளில் வர்றவங்கள சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இல்லை காரில் எத்தனை பேர் வராங்கன்னா 7 மெம்பர்ஸ். அதனால் என்ஆஃப்ஏ வந்து எனக்கு 7 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 வீலரில் வர்றவங்கள பின்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த என்ஆஃப் பி வந்து எனக்கு 20 மெம்பர்ஸ் கொடுத்தனால என்ஆஃப் பி வந்து எனக்கு 20. அடுத்தது எனக்கு சைக்கிளில் வர்றவங்க 15. ஆனால் என்ஆஃப்சி வந்து எனக்கு 15 கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பி ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி ஆஃப் ஏவோட ஃபார்முலா வந்து என்னென்னா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்னென்னா 7 டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து 42. இதை கேன்சல் பண்ணோன்னா 7 1s ஆர், இது 7 6 ஆர். அப்படின்னா எனக்கு 1 டிவைட் பை 6. அடுத்தது பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு என் ஆஃப் பி டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வந்து எனக்கு 20 டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து 42. இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணனா 2 10s ஆர், இது 2 12s ஆர், சாரி 2 21s ஆர். அப்படின்னா எனக்கு 10 டிவைட் பை 21 கிடச்சிருக்கு. அடுத்து பி ஆஃப் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி வந்து 15 டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து 42. இதை வந்து நான் 3 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறேன். 3 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 3 5s ஆர், இது 3 14s ஆர். எனக்கு 5 டிவைட் பை 14 கிடச்சிருக்கு. இதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 9.3. அடுத்தது எக்ஸாம்பிள் 9.3ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீம் 1 டீம் 2ன்னுட்டு 2 டீம் இருக்குது. அதில் மொத்தம் எத்தனை மேட்சஸ் விளையாடுறாங்கன்னா 10 கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடுறாங்க. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 10ன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது என்னென்னா, அவங்களோட டோட்டல் ஸ்கோர்ஸ் வந்து எல்லாமே ஒரு டேப்லெட் காலத்தில் வந்து கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து 10, அவங்களோட ஸ்கோர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டீம் 1ஓட வின் பண்ணுறதுல என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். டீம் 1 வந்து
வின் பண்ணுறத நான் ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் ஏ தான் இப்போதைக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ என்ன கன்சிடர் பண்ணோம்னா டீம் 1ஓட வின்னிங் சான்சஸ் வந்து அதை தான் வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. டீம் 1 வந்து எது எதில் வின் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். எது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து டீம் 1 வந்து வின் பண்ணியிருக்கு, அடுத்தது வந்து 6th மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அடுத்தது 9th மேட்ச்சு. மொத்தம் 3 மேட்சஸ் மட்டும்தான் வந்து டீம் 1 வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் ஏ வந்து 3 கிடச்சிருக்கு. என்ன கண்டுபிடிக்கணும்னா டீம் 1 வின் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது பி ஆஃப் ஏ வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து 10. இதை நான் கேன்சல் அவுட் பண்ணேன்னா எனக்கு 0.3 கிடைக்கும். 3 டிவைடட் பை 10 ஆன்சர் தான், 0.3 எனக்கு ஆன்சர் தான். இதான் எனக்கு டீம் 1 வின் பண்ணுறதுக்கான ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.